ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வேலை பண்ணிட்டாங்க. அதுவும் பெரிய வேலை. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி இனிமேல் சும்மா இருக்க மாட்டா. ஏன்னா வெண்பாவை பிரித்து அவங்க தாத்தா கதிரேசங்கிட்ட கொடுத்தாச்சு, விஜயை வந்து ஜெயிலில் போட்டாச்சு, இவளுக்கு டைவர்ஸை கொடுத்து இவளை துரத்தியாச்சு. இந்த 3 வேலை பண்ணதும் நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளை உருட்டி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம எதனா ஒரு முடிவு எத்தலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம தலையை உருட்டிடுவா. இவ கம்மியானால இவ தனியாக நம்ம மாட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மண்டிய புழக்கத்தை கூட அசர மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவளை முதல்ல கடத்தி எதனா ஒரு வழி பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவளை ஆந்திரா இல்லை கர்நாடகா அந்த மாதிரி அந்த பக்கச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை இந்த ஹைதராபாத் மும்பை அந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்துகிற இடத்துக்கு தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இப்படி ஒரு வேலையை பார்க்குறா. இதெல்லாம் ஒரு பொழப்பா ராஜேஸ்வரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதானே பொழைக்க முடியும். இல்லைன்னா 5க்கும் 10க்கும் இந்த ரஞ்சித் ஆளியராளி அந்த மாதிரி தான் நம்மளும் அழிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு 2 ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் அந்த மல்லியை கடத்திடுங்க, கடத்தி கொண்டு வந்து 1 வாரம் வச்சுருந்து அவளுக்கு மயக்கம் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய இது வரணும். அந்த நேரத்தில் ஒரு நல்ல டீலரை பிடிச்சி அவளை மும்பை பக்கம் இங்கேன்னு தள்ளி விட்றலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது. அவள் இருக்கிற வரையும் எனக்கு டப்பு டிப்புன்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அவள் இருக்கிற வரையும் எனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. விஜயே என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் இவன் அவனை ஏற்றி விட்டு கடைசியில் என்னை வந்து நாஸ்தி பண்ணிடுவா. அதனால் இவகிட்ட உஷாராக இருக்கிறது நல்லது. அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், இவளை எப்படியாச்சும் அடித்து துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த உதவியை பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்நாளில் எதிர்பார்க்காத அளவுக்கு பணத்துலேயே புரள்ற அளவுக்கு உங்களுக்கு நான் பணத்தை தருவணும். பணத்தை ஆசையை காட்டுறது சும்மா இருப்பானுங்களா அந்த ரவுடி பசங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம், நீங்கள் என்னன்னா எல்லையாக இருப்போம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்கள். நாளைக்கு காலையில் நீங்களே எங்களை கூட்டு பாராட்டுவீங்க அப்படின்னு. ஆமாம், உங்களை கூட்டு வேறு பாராட்டுறாங்க. கடத்துனீங்களா, இதோடு இருக்கணும். ஃபோனில் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அதை வச்சு அவளை கடத்தி எங்கேயாச்சும் தள்ளி விட்றணும். அவ்வளோதான். சும்மா இந்த நேரில் பார்க்குறது, நேரில் வந்து பேசுறது இதெல்லாம் வச்சுக்கூடாது. அப்புறம் போலீஸில் விசில் மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து டின் கட்டிடுவாங்க. அடிக்கடி எதுக்கு அவங்க வீட்டுக்கு ரவுடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து வேறு ஒரு சிம்லேருந்து கால் பண்ணுவேன். அப்படியே அந்த சிம்மை தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. போலீஸ்கிட்ட மாட்டினாலும் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்க தான் கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எதனா சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களை கடத்துறதுக்கு வேற ஆளை வர வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே சரிங்க மேடம் சொல்லிட்டு ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ரோடாக தெருவா அலையிறாங்க. ஆனால் அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்கள்ல, அதனால். அதுக்கப்புறமா மல்லி இருந்துக்கிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எதையோ ஒன்று யோசிச்சுட்டு ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டுருக்கு. அந்த பொண்ணாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அதே பொண்ணு தான். அடிப்பாவி அத்திரி புத்திரி, உன்னை தாண்டி தேடி வந்தோம் என் ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே நம்ம மல்லி. ஏன்னா அவங்களோட யோசனை முழுக்க அந்த வெண்பா மேலேயும் விஜய் மேலேயும் இருக்கிறதுனால அவங்க அதை எதையும் கண்டுக்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர யாராக இருக்கும், இவனுக்கு ரொம்ப நேரமாக நம்ம பின்னாடி வர்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்குது. இருந்தாலும் அவங்க யோசனை வேறு இடத்துல இருக்கிறதுனால அவங்க அதை கண்டுக்கல. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மேடம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, இந்த அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்குள்ள பின்னாடி ஒரு கார் வருது. அதில் தள்ளி டொமானு போட்டு குடுகுடுன்னு தூக்கின்னு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆள் இல்லாத இடத்துக்கு அந்த இது ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்குது. காடு மலை குட்டைன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தாண்டி போய்கிட்டே இருக்குது. அந்த இடத்தோட பேர் கூட தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவளை வந்து ஒரு ஆள் இல்லாத இடத்துல அடைச்சி வைக்கிறதுக்காக இழுத்துட்டு போகிறாங்க. அட பாவீங்களா, யாரா நீங்கள், எதுக்கோட என்னை கடத்திட்டு வந்தீங்க, விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வாயை மூடுறியா இல்லை வாயில் ஆசிட் உதவா அப்படின்னு சொல்லி அவங்க தர இழுத்துன்னு போயிடறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ அமைதியாக இல்லை, உன் கண்ணு மூக்கெல்லாம் உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து கண்ணுலேருந்து பொலன்னு ரத்தம் வர. அதுக்கப்புறம் இந்த கர்ச்சிப்பை கொஞ்சம் மூந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சிப்பை எடுத்து அவள் மூக்கில் வைக்க அவள் மயங்கி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் 1 நாள் இல்லை 2 நாள் 3 நாள் ஒரே இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. உடனே அவங்க பெரியம்மாவுக்கு பெரிய டவுட் வந்தது, என்னடா இது 3 நாளாக மல்லியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அவங்க எப்படியாச்சும் போய் மல்லியை கூப்பிட்டு வரணும். அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ராஜேஸ்வரி தான். ஏன்னா ராஜேஸ்வரி தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் முழு காரணம். அவள் தான் எல்லா பிரச்சனையும் மூக்க நுழைக்கிறவ. அதனால் அவள் தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு கிளம்பி போகிறாங்க.
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ராஜேஸ்வரி பார்ட்டி ஒன்று வச்சுருக்கா. அடிப்பாவே என் பொண்ணு தொலைஞ்சு போனதுக்கு பார்ட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்டால், உன் பொண்ணு எங்கே ஓடி போனாலும் இல்லை எவன் கூட போனாலும் எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசினேன் உன் மூக்கு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.